கழக பொதுச் செயலாளர் தியாகத்தலைவி சின்னம்மா ஆணைப்படியும் துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் எம்எல்ஏ அறிவுறுத்தல்படியும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 101வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றன. தென்சென்னை வடக்கு மாவட்டம் அண்ணாநகர் பகுதி கழகம் சார்பில் எம்ஜிஆரின் 101வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் அமைந்தகரையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தென்சென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு வி.பி. கலைராஜன் 3000 பேருக்கு வேட்டி சேலை மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அண்ணாநகர் பகுதி கழக செயலாளர் திரு கே.என். குணசேகரன் உள்ளிட்ட திரளான கழக நிர்வாகிகள் பங்கேற்ற இக்கூட்டத்தில் 1000 இளைஞர்கள் கழகத்தில் இணைந்தனர். ஈரோடு மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் பவானியில் எம்ஜிஆரின் 101வது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பங்கேற்ற இக்கூட்டத்தில் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி ஏராளமானோர் கழகத்தில் இணைந்தனர். கடலூரில் நடைபெற்ற எம்ஜிஆரின் 101வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத், கழக அமைப்பு செயலாளர் திரு புகழேந்தி உள்ளிட்டோர் பங்கேற்று பேசினர். நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் மஞ்சள் குளிக்கிற இந்த கொள்ளை கூட்டத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கு டிடிவி தினகரன் வியூகம் வகுக்கிறார். விரைவில் இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுகிற எங்களினுடைய நோக்கம் நிறைவேறும் என்பதை கடலூரில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டு மக்களின் மீது அறிவிக்கப்படாத போரை தொடுத்திருக்கிறது எடப்பாடி சர்க்கார். ஒரே அடியாக 55% பஸ் கட்டணத்தை இன்றைக்கு ஏற்றி இருக்கிறார். நிதி நிலைமை சரியில்லை, அதனால் ஏற்றியிருக்கிறோம் என்று சொன்னால் நான் கேட்கிறேன், நிதி நிலைமை சரியில்லாவிட்டால் 55,000 ரூபாய் சம்பளத்தை 1 லட்சம் ரூபாய் உயர்த்தலாமா? துணை முதலமைச்சரே சட்டமன்றத்துக்கு தீர்மானம் கொண்டு வரலாமா? போக்குவரத்து ஊழியர்களுடைய ஓய்வூதியத்தை கொடுக்க முடியாத நீ உன்னுடைய சம்பளத்தை எதுக்கு கூட்டுற? நீ போக்குவரத்து நிர்வாகம் ஸ்தம்பித்து கிடக்கிறது. போக்குவரத்து நிர்வாகம் நிலைகுலைந்து விட்டது. இந்த போக்குவரத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்து பஸ்ஸில் பயணிக்கிறவனுடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை, இந்த ஆட்சிக்கும் உத்தரவாதம் இல்லை. சுரண்டணும். பிரைவேட் சுரண்டுறதுன்னா எங்க சுரண்ட முடியும்? போக்குவரத்துல சுரண்டலாம், பாலில் சுரண்டலாம், இபியில் சுரண்டலாம். ஆகவே ஆட்சி போகுதுன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி எவ்வளோ சுரண்டணுமோ முடிவு பண்ணி மக்கள் வயிற்றில் அடிக்கிறார்கள். இது சரியாக இல்லை. ஆகவே இதை திரும்ப பெற வேண்டும்.